அனைவருக்கும் வணக்கம். இந்தியா தொடர்பான ஒரு விஷயத்தில் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சுவை அந்த நாட்டு மக்கள் பயங்கரமாக வெச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நண்பர்களே. கடந்த சில நாட்களாக அந்த நாட்டுடைய சமூக ஊடகங்கள் மட்டுமல்ல, தெருவுக்கு இறங்கி வந்து கூட மொய்சுவுக்கு எதிராக இந்தியாவுக்கு ஆதரவான குரல்களை எழுப்பி பயங்கரமான மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த ஊர் மக்கள். அதற்கு காரணம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு ராஜதந்திர நகர்வு அப்படின்னா அவங்களால நம்ப முடியுதா? ஆமாம் நண்பர்களே, இந்த விஷயம் தான் இப்பொழுது உலக அரங்கில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இந்தியா மாலத்தீவுக்கு அப்படி என்ன செய்தது? அதை கண்டு அந்த மக்கள் அந்த நாட்டு அதிபர் மீது ஏன் பாயறாங்க? இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கு அப்படிங்கிற திருக்குறளுக்கு ஏற்ப நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மாலத்தீவு விவகாரத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செய்திருக்கிறாரே. மாலத்தீவு அதிபராக சென்ற ஆண்டு அந்த நாட்டில் முகமது மொய்சு அதிபராக பதவியேற்றுக் கொண்டதில் இருந்தே அவர் இந்தியாவுக்கு எதிராக கடுமையான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துறதும் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கிறதும் வழக்கமாக்கி கொண்டிருக்கிறாரே அப்படின்னே சொல்லணும். இந்தியாவை ஒரு புள்ளி அப்படின்னு கூட அழைச்சிருக்கிறாரு அந்த நாட்டு அதிபர். புள்ளி அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் நண்பர்களே, இந்த மிகப்பெரிய அளவில் சீண்டுதல்லாம் பண்றாங்க இல்லையா, பெரியவன் வந்து இந்த சின்ன பவர் இல்லாத ஆட்களை போட்டு பாடாப்படுத்துவாங்களே, அதுக்கு பேர் தான் புள்ளி. இந்தியாவை பேர் சொல்லாம மாலத்தீவை அண்டை நாட்டு சேர்ந்தவர்கள் யாரும் புள்ளி பண்ண முடியாது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு அந்த நாட்டு அதிபர் முகமது மொய்சு. அதோட இல்லாம இந்திய ராணுவம் அங்கிருந்து வெளியேறணும் அப்படின்னு ஒத்த காலில் நின்று அதற்கு இந்தியாவும் ஒப்புக்கொண்டு அதற்கு பிறகு இந்தியா வந்து சிவிலியன் க்ளோத்ஸில் சாதாரண மக்களை அந்த நாட்டில் இந்தியா பரிசாக வழங்கிய, இந்தியா இனாமாக வழங்கிய ஹெலிகாப்டர் மற்றும் விமானத்தை பயன்படுத்துறதுக்கு அந்த நாட்டுக்கு சாதாரண ப்ரொஃபஷனல்ஸை அங்கே அனுப்பியும் கூட முகமது மொய்சு வந்து அதையும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதையெல்லாம் நாங்களே பார்த்துக்கிறோம், நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி மே மாதத்துக்கு பிறகு இந்தியர்கள், இந்திய இராணுவத்தினர் அங்கே இருக்கவே கூடாது அந்த நாட்டில் அப்படின்லாம் வந்து பயங்கரமான கண்டிஷன்லாம் போட்டிருக்கிறாரு. அப்படிப்பட்ட மொய்சு சில தினங்களுக்கு முன்பு இந்தியாவிடம் கையேந்தினாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவை அணுகி மாலத்தீவுக்கு அத்தியாவசியமான பொருட்களை சிலவற்றை அனுப்ப வேணும், அந்த நாட்டுக்கு கோதுமை மாவு, சர்க்கரை உள்ளிட்ட பல அத்தியாவசியமான பொருட்கள் ஷார்டேஜ் விழுகுது, அத்தியாவசியமான பொருட்களுக்கு தட்டுப்பாடு எழுந்திருக்குது அப்படின்னும் அதை போக்குவதற்கு இந்தியா வந்து தங்களுக்கு அதையெல்லாம் கொஞ்சம் கொடுக்கணும், ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி முகமது மொய்சு அவருடைய அரசாங்கம் கேட்டுக்கொண்டது. இத்தனை நாட்களாக இந்தியாவை அவர் வெச்சு செஞ்சிருந்தாலுமே கூட, இந்தியாவுடைய புறமுதுகளை ஒரு முறைக்கு பல முறை அவர் குத்தியிருந்தாலுமே கூட இந்தியா மிகப்பெரிய மனது கொண்டு பெரிய மனிதத்தனமாக உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு மாலத்தீவுக்கு உருளைக்கிழங்கு, வெங்காயம், அரிசி, முட்டை, கோதுமை மாவு, சர்க்கரை உள்ளிட்ட பல அத்தியாவசிய பொருட்களை மாலத்தீவுக்கு வழங்குவதற்கு இந்தியா முன் வந்திருக்குது. அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிலிருந்து அரிசி, வெங்காயம், கோதுமை மாவு போன்றவற்றை எந்த நாட்டுக்குமே ஏற்றுமதி செய்வதற்கு இந்தியா தடை விதிச்சிருக்குது அப்படிங்கிறதை நம்ம குறிப்பிட வேணும். அப்படி நாமளே ஒரு தடை விதிச்சிருந்தாலுமே கூட மாலத்தீவு கேட்டுக்குச்சு அப்படிங்கிறதுக்காக மனம் இறங்கி இந்தியா அந்த நாட்டுக்கு இதை ஏற்றுமதி செய்வதற்கு ஒப்புக்கொண்டிருக்குது. இந்த விஷயம் வெளிவந்த உடனேயே மாலத்தீவு மக்கள் அந்த நாட்டு அதிபரை கண்டு பொங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னாக்க எக்ஸ் தளத்தில் அந்த நாட்டு மாலத்தீவு அதிபருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, மூசா ஜமீர் அப்படிங்கிறவர், அவர் வந்து இந்தியா வந்து இந்த பொருட்களை மாலத்தீவுக்கு வழங்குவதற்கு நன்றி தெரிவித்து எக்ஸ் தளத்தில் ஒரு செய்தி ஒன்று போட்டாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, மீண்டும் ஒரு முறை இந்தியா தங்களுடைய உண்மையான நண்பன் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்குது அப்படின்னு சொன்னவர், இந்திய மாலத்தீவு உறவுகள் மேலும் பலமடைந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வெளியிட்டிருந்தார். இந்தியாவுடைய பிரதமருக்கும் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் அதில் நன்றி தெரிவிச்சிருந்தார். இந்த போஸ்டுக்கு மாலத்தீவை சேர்ந்த பலரும் வந்து கடுமையான விமர்சனங்களை அந்த நாட்டு அதிபர் மீதும் அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மீதும் அந்த நாட்டு அரசாங்கத்தின் மீதும் வைக்கிறத நாம் பார்க்க முடியுது. அதில் பலரும் வந்து பாத்தியா,
இவ்வளவு நல்ல நண்பனை, இவ்வளவு நல்ல மனது இருக்கிற ஒரு அண்டை நாட்டு நண்பனை தேவையில்லாமல் நீங்கள் கேவலப்படுத்துறீங்க, சீன்றீங்க. அனாவசியமாக காலம் காலமாக இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இருந்த நட்பை கெடுத்து விட்டீங்க. அப்படி இருந்தும் கூட இவ்வளவு கேவலமாக முகமது மொய்சு இந்தியாவிடம் நடந்து கொண்ட பிறகும் கூட இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய மனது இருந்தால் நீங்கள் உதவின்னு கேட்ட உடனே ஓடோடி அவங்க செய்கிறாங்க பாருங்க. இதில் இருந்தாவது முகமது மொய்சுவுக்கு நல்ல புத்தி பிறக்கட்டும் அப்படின்லாம் கடுமையான வசனங்களை பயன்படுத்தி அந்த நாட்டு அதிபரை, அந்த நாட்டு மக்களை வசைபாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது மட்டுமில்ல, சோசியல் மீடியாவை தாண்டி தெருக்களிலும் கூட மக்கள் கூடி முகமது மொய்சுவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு ஆதரவாக கோஷங்களை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவை ஒரு புள்ளின்னு நீங்க அழைச்சீங்க, ஆனால் அந்த நாடு தான் இன்னைக்கு நமக்கு உதவி செய்ய முன் வந்திருக்குது அப்படிங்கிறத மறந்து விடாதீங்க. இப்போ கொண்டு போய் நீங்களாம் மூஞ்சி எங்கே வச்சுக்குவீங்க அப்படின்லாம் அந்த நாட்டு மக்கள் மிகப்பெரிய அளவில் முகமது மொய்சுவை, அந்த நாட்டு அதிபரை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது இந்தியாவுடைய ராஜதந்திரத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பரிசு அப்படின்னே சொல்லணும் நண்பர்களே. உண்மையிலேயே இந்த நியூஸை படித்த போது, அதாவது இந்தியா இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ்லாம் அவங்க கேட்குறாங்க, மாலத்தீவு கேட்குறாங்க, அரிசி, சர்க்கரை, உருளைக்கிழங்கு, வெங்காயம்லாம் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம நியூஸ் படித்த போது இவனுங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, பழி வாங்கணும் அப்படின்னு தான் நான்லாம் நினச்சேன். அப்படி தான் இந்தியா செய்யும்னு நான் நினச்சேன். நம்ம கொடுக்க மாட்டோம், கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். ஆனாலும் கூட உலகின் மிகப்பெரிய ராஜதந்திரியான நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் போட்ட கணக்கே வேற. அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு விஸ்வ குருவை போல உலகத்தில் யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நம்மால் முடிந்தால் நாம் ஓடோடி போய் உதவி செய்ய வேணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய கொள்கையாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னது போல, இந்தியா இப்பொழுதும் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற பாலிசியை தான் ஃபாலோ பண்ணி வர்றோம். அண்டை நாட்டவர்களுக்கு தான் முன்னுரிமை இந்தியா வழங்கும் அப்படிங்கிற பாலிசியிலிருந்து நாங்கள் பின்வாங்கவில்லை. மாலத்தீவு இப்படி நடந்துகிட்டுச்சு அப்படிங்கிறதுக்காக நாம் மாலத்தீவை பழிவாங்கும் எண்ணம் இல்லை. நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி படி தான் நாம் நடந்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சாகர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அண்டை நாடுகளோடு கூட்டுறவு வச்சுக்கிற அந்த பாலிசியும் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற பாலிசியும் தான் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையின் ஆணி வேறுகளாக இருக்குது. இதனால தான் மாலத்தீவுக்கு இப்பொழுது நாம் உதவி செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார். இந்த செயல் இந்தியா இந்தியாவுக்கு எதிராக செயல்படுகிற மாலத்தீவுக்கு உதவி செய்வதற்கு முன் வந்திருப்பது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரமாகவே பார்க்கப்படுது உலக அரங்கில். அந்த நாட்டு மக்களே இப்பொழுது அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக கிளம்பி இருக்கிறாங்க இந்த விஷயத்தில். அப்படின்னா இந்தியா எந்த அளவுக்கு சிந்தித்து செயல்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேணும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.